மண்ணு போக அலசுன சேப்பங்கிழங்க நல்லா கழுவிட்டு தோலை உரிச்சு எடுத்துட்டோம். அதை சிப்ஸ் கட்டுறனாலையோ இல்லை கத்தினாலேயோ தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை கிச்சன் டவலில் போட்டு அந்த ஈரம் போக துடைக்கணும். அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒரு 10-15 போட்டு வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சலசலப்பு அடங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த ஓரமெல்லாம் லேசாக ப்ரௌனிஷ் ஆகி நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை உறிஞ்சிரும். இதுக்கு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இது வாயு கிழங்குங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் தேவைன்னா போட்டுக்கலாம். இதை லேசாக இது மாதிரி தூவி விட்டுட்டு கிண்ணத்தோடு சேர்த்து குலுக்கி எடுத்தோம்னா சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி.